ஏய் இதுதான் தப்பு. ஏய் டோக்கி. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹாய், ஹோப் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ஊதி. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டோக்கியோ வந்து குளிப்பாட்ட போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு வீடியோவாக நீங்கள் எனக்கு கேட்கலாம். ஏன்னா அவர் குளிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அதுதான் நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் பெரிய விஷயமே. ஓகே வந்துட்டா. இங்கே வா, இங்கே வா, டோக்கி இங்கே வா, இங்கே வாங்க. சரி, நம்ம ஆக வேண்டியதை பார்ப்போம். இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் வந்து டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன், டேரெக்டாக போட மாட்டேன். ஸோ அது மிக்சிங்க்கு கொஞ்சம் எடுத்துப்போம். நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இது வந்து என்ன ஃப்ளேவர்? ஃப்ரூட் இது. ஓகே போதும். டெய்லியெல்லாம் குளிப்பாட்டுறாதீங்க, அது சுத்தமாக நல்லதே இல்லை. செலிப்ரிட்டியை கூப்பிட்ற நேரம் தான் இது. போங்க போங்க, மேலே போங்கம்மா. வெரி குட் கேர்ள். குளிக்கலாம்னாலே ரெடி ஆகிடுவாங்க. வா 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 வா, இங்கே வா. மை டோக்கிங் வா, வாடி. குளிக்க போகிறோம் இப்போ. குளிக்க போடுறோம். சிட் சிட். மதிக்க மாட்டான். உக்காருமா, உக்காரு பாப்பா. சிட் சிட். ஓகே சிட் சிட்மா, செல்லக்குட்டியில் சிட் சிட் சிட். குட் கேர். லைட்டாக நைஸ் பண்ணோம், அப்போ தான் என்ன வேலை ஆகுது. வாய பாரு, நல்லா வந்துட்டாடி என்னங்க பொண்ணு. நம்ம வந்து இப்போ குளிக்க போகிறோம், சரியா? ரெடி? இதுதான் தப்பு. ஆக்சுவலி என்ன ஆகுனா, இந்த ஃபுட் ஏரியாஸ்லாம் வந்துட்டு இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாடியில் வெறுங்கால தான் நடக்கிறாங்க. இப்போ அந்த வெடி பண்ணுறது டாக்ஸுமே வரும். ஸோ அந்த ஃபுட் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கிறதுனால அந்த ஃபுட்டில் கை வச்சாலே சம்பவம். சரி ஒன்று. ஏய் டோக்கிமா, என்னடி அப்புறம் எப்படி நீ வந்து க்ளீன் ஆவ? ஆ சல்ல குட்டி. ஓ சரி ஒன்றும் இல்லை காமி. ஏய் சரி, இங்கே பாரு அண்ணா பாரு காமி. இல்லை சல்லண்டி. ஒன்றும் இல்லை லைட்டாக தண்ணி, லைட்டாக தண்ணி ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மூஞ்சி கழுவணும், மூஞ்சி கழுவிட்டு மூஞ்சி கழுவணும். சரி ஓகே பாய் சொல்லிடு எல்லாருக்கும். ஓகே பாய். டோக்கி பார்த்தீங்களா எவ்வளோ சமத்தான் வந்துட்டு வாங்கிட்டா மை கேர்ள். ஸோ உங்கள் டாக்ஸ் வந்து இந்த சம்மர் டைமில் வந்துட்டு
அட்லீஸ்ட் 10 days ட்வைஸ் ஆச்சு நீங்கள் குளிப்பாட்டிங்க. நான் வெயில் அவ்வளோ கொடுக்குது. அதே மாதிரி தண்ணி பவுல் வீட்டில் எப்பவுமே டிஃபால்ட்டாக 2 வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகுறது அந்த கிட்னி ப்ராப்ளம் தான். ஸோ கிட்னி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனால் தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணி நீங்கள் வீட்டில் கரெக்டாக வச்சுருங்க. ஃபுட்டு வைக்கிறீங்களோ இல்லையோ இந்த சீசனுக்கு தண்ணி. ஸோ நிறைய பேர் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலான்றாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா டாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடாமல் இருக்குங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் தண்ணி எல்லாரும் வீட்லேயும் இருக்கும். தண்ணி எல்லாருக்குமே கொடுங்க. ஓகே, இதுடன் இந்த வீடியோ வந்து முடிவடைகிறது. உங்களை திரும்ப இன்னொரு வீடியோ திரும்ப சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.